அண்மை செய்தி. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். பீகார் மாநிலம் பாட்னாவில் 2 பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எந்த காரணத்தினால் இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர்? மேலும் விவரங்களை வழங்கலாம். மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வில் குளறுபடி நடந்ததாக பல்வேறு எழுந்தது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டியும் பல்வேறு கோரிக்கை எழுந்த நிலையில் அந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ விசாரணையில் தற்பொழுது மருத்துவ நிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு அந்த வினாத்தாள் கசிந்த விவகாரம் காரணமாக பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாட்னாவில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நீட் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது தேர்வு தொடங்கிய 1.5 மணி நேரத்தில் நீட் வினாத்தாள் இணையதளங்களில் பரவியது. அது விமர்சனத்திற்குள்ளானது. அதனைத் தொடர்ந்து நீட் விவகாரத்தில் ஒழுங்காக நடைபெறவில்லை, முறைகள் நடைபெறவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அதன் பிறகாக தேசிய தேர்வு முகமையின் மூலமாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் மூலமாக இந்த நீட் முறைகேடு தொடர்பாக விசாரிப்பதற்காகவும் நீட் வினாத்தாள் விசாரிப்பதற்காக சிபிஐ குழு அமைக்கப்பட்டது. சிபிஐ விசாரணையின் அடிப்படையில் நீட் வினாத்தாள் கசிவு குறித்து அந்த விசாரணை நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பீகார் மாநிலம் பாட்னாவில் 2 பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பீகார் மாநிலம் பாட்னாவில் 2 பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பின் முதன்முறையாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.